கதை கேட்க எல்லாரும் ரெடியா? வாங்க கதைக்கு போகலாம். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அடர்ந்த காட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த காட்டுல மற்ற மரங்களை போல இல்லாம ஒரு மரம் அது தனியா இருந்துச்சு. அந்த மரத்தை எல்லாரும் நிலவொளி மரம்னு சொன்னாங்க. ஏன்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அந்த மரம் பூக்கு அழகான வெளிச்சத்தை தந்துச்சான். அதுல பூக்கிற பூக்கள் நட்சத்திரத்தை போல நின்னுச்சான். அந்த கிராமத்து மக்கள் அந்த மரத்தை மந்திர மரம்னு கூட நம்பினாங்க. நிலா தெய்வதை அந்த மரத்தை வானத்துல இருந்து பார்த்து ஆசீர்வதிக்கிறதாகவும் நம்பினாங்க. அந்த மரம் அழகா மட்டும் இல்லாம அந்த கிராமத்துக்கு நிறைய சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்துச்சு. கிராமத்து மக்கள் அந்த மரம் பூ பூக்கிறப்பெல்லாம் அந்த மரத்துக்கு அடியில நின்று என்ன கேட்டாலும் கிடைக்கும்னு நம்பினாங்க. ஆனா அந்த மரத்துல யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் இருந்துச்சு. லூமின்னு ஒரு குட்டி நிலா தேவதை அந்த மரத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தா. அந்த குட்டி தேவதை அவருடைய மந்திர சக்தியால அந்த மரத்தை பாதுகாத்து வந்தா. லூமிக்கு கிராம மக்கள் யார் கண்ணையும் படாம அவங்களோட ஆசைகளை ரகசியமா கேட்டு நிறைவேற்றுறது ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ஐரான்னு ஒரு குட்டி பொண்ணு அந்த மரத்தை பார்க்க வந்தா. ஐரா மற்ற குழந்தைங்கள மாதிரி பொம்மை வேணும், சாக்லேட் வேணும்னுலாம் கேட்காம அவளோட கிராமத்து மக்கள் எல்லாரும் சந்தோஷம் பாதுகாப்பாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டா. மரத்தோட கிளையில பூவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த லூமி தேவதைக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஐராவோட சுயநலம் இல்லாத இந்த வேண்டுதல். அன்னைக்கு ராத்திரி லூமி தேவதை ஐராவை பார்க்கணும்னு முடிவு பண்ணான். அவளுடைய பெட்ரூம் ஜன்னல் வழியா சத்தம் இல்லாம பறந்து போனான். அவளோட வெளிச்சத்தால ஐரா முழிச்சுக்கிட்டா. முதல்ல பயந்து போன ஐரா அப்புறம் இந்த குட்டி தேவதையை பார்த்து அழகா சிரிச்சா. நீ யாரு? தேவதையான்னு அவளோட அழகான பெரிய கண்களை விரிச்சு ஆச்சரியத்துல கேட்டா. நான் லூமி, நான் ஒரு நிலா தேவதைன்னு பதில் சொன்னான். நான் உன்னோட வேண்டுதலை கேட்டேன். உன்னை விட மற்றவங்களை பத்தி யோசிக்கிற நல்ல மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா லூமி. உன்னோட நல்ல மனசுக்கு உனக்கு ஒரு பரிசு தரலாம்னு இருக்கேன். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் உன்னால நில ஒளி மரத்துக்கிட்ட பேச முடியும். அந்த மரம் உன்னோட கிராமத்துக்கு எப்படி உதவி செய்யலான்னு வழிகாட்டும்னு சொல்லி லூமி தேவதை ஐராவை ஆசிர்வதிச்சா. அந்த நாள்ல இருந்து ஐரா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நில ஒளி மரத்துக்கிட்ட போய் பாப்பா. அந்த மரம் அவளுக்கு நிறைய ரகசியங்களை சொல்லி கொடுத்துச்சு. அவ கிராமத்துக்கு எப்படி உதவி செய்யணும்னு வழிகாட்டுச்சு. நில ஒளி மரத்தோட பாதுகாவலியா ஐராவை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. அவ எப்படி இப்படி மாறினான்னு யாருக்கும் தெரியலனாலும் அவங்க ஆசைங்களை சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. ஐராவும் லூமி தேவதையும் சேர்ந்து அந்த மரத்தோட மந்திரம் நல்லதுக்கு மட்டும் பயன்படும்படி பார்த்துக்கிட்டாங்க. அந்த நில ஒளி மரம் தொடர்ந்து பூ பூச்சு இருந்துச்சான். அந்த மரத்திலிருந்து வரும் வெளிச்சம் அந்த கிராமத்துக்கு சந்தோஷத்தையும் அமைதியையும் கொடுத்துச்சு. If you liked the story, subscribe to the channel for more.